கார்த்திக புராணம் 2ஆம் அத்தியாயம். இவ்விதமாக கண்ணபிரான் கூறியதைக் கேட்டு தேவி சத்யபாமையும், ஓ நாதா, தேவசர்மாவும் சந்திரனும் வைகுந்தம் அடைந்த பின்னர் சந்திரனின் மனைவியான குணவதி என்ன செய்தாள்? எப்படி காலம் கழித்தாள்? அவளின் கதி என்னவாயிற்று என்பதை கூற வேண்டும் என்று கேட்க ஸ்ரீகிருஷ்ணரும் கூறலானார். தேவி பாமையே, அந்த குணவதியானவள் தனது தந்தையும் கணவரும் அரக்கனால் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிந்து ஹோவென்று அலறி அழுது புரண்டு சகிக்க ஒண்ணா துக்கத்தை அடைந்து கண்ணீர் வடிய, நாதா, தந்தையே, தாங்கள் தர்பை சமைத்து வகைகளை சேகரித்து கொண்டு வருகிறோம் என்று என்னை தனியாக விட்டு சென்று அநியாயமாய் அரக்கனால் கொல்லப்பட்டு பரலோகம் அடைந்து விட்டீர்களே, இனி என்னை ஆதரிப்பவர் யார்? தெய்வமே, நான் இதற்காகவா பெண் ஜென்மம் எடுத்தேன்? சின்னஞ்சிறுமியான நான் என்ன செய்ய போகிறேன்? இனி எனக்கு அன்ன வஸ்திரம் முதலியவைகளை கொடுத்து யார் காப்பாற்றுவார்? தெய்வமே, இதுவும் உனது சோதனையோ? பிழைக்க வழியற்ற அனாதையான நான் யாரை சரண் புகுவேன்? யார்தான் என் கஷ்டத்தை அறிந்து என் கவலையை போக்குவார்? அபலையான நான் எவ்விதம் பிராணனை வைத்துக்கொண்டு இனி சகித்திருப்பேன்? தந்தையே, நாதரே, நானும் உங்களோடு வந்து சேருகிறேன் என்று மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து அடியற்ற வாழை மரம் போல் தடால் என்று கீழே விழுந்து மூர்ச்சையானாள். பின்னர் வெகுநேரம் கழித்து தானாகவே மூர்ச்சை தெளிந்து அந்த குணவதியானவள் பரகதி அடைந்த மணாளனுக்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய உத்திர கிரியைகளையும் முறைப்படி செய்து முடித்து 13ஆம் நாளன்று எண்ணெய் ஸ்நானம் செய்து தீபாலங்காரம் முதலியவைகளை செய்து முடித்துவிட்டு மிகவும் பரிசுத்தத்தோடு கூடிய உண்மையை கடைபிடித்து கொண்டு நல்ல நியமத்துடன் சாந்த குணமே கைக்கொண்டு சதா விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு வயிற்று பிழப்பிற்காக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அப்பட்டணத்திலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தாள் என்றார். அதை கேட்ட சத்யபாமை தனது நாதனை நோக்கி, சுவாமி, அப்பேற்பட்ட கஷ்டமான நிலைமையில் காலம் கழித்து வந்த குணவதியின் முடிவை கூற வேண்டுகிறேன் என்று கேட்கவே வாசுதேவர் மீண்டும் கூறலானார். தேவி பாமையே, அந்த குணவதியானவள் தாங்க ஒண்ணாத மனத்துயர் உடையவளாய் மிகவும் கஷ்டமான நிலைமையில் காலம் கழித்து வந்த போதிலும் அவள் தவறாது அனுஷ்டித்து வந்த கார்த்திக விரதத்தின் மகிமையாலும் சதா சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவத் கைங்கரியம் செய்து வந்ததின் ஓர் தவ பயனாலும் என்னையே நாயகனாக அடைந்திருக்கிறாள். நீயே அந்த குணவதி என்பதை அறிவாயாக என்று கூறவே அதை கேட்ட சத்யபாமை மிகு ஆச்சரியத்துடன் சந்தோஷம் அடைந்து, ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, கருணாநிதியான தாங்கள் மகிமை மிகுந்த கார்த்திக விரதத்தை பற்றி இன்னும் விரிவாக விளக்கமாக கூற வேண்டும் என்று பணிவுடன் கேட்க பணிவுடன் வினவிய பாமையை நோக்கி வசுதேவ நந்தனன் மேலும் கூறலானார். பாமா, எவன் ஒருவன் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஜபம், தபம் முதலிய அனுஷ்டானங்களை முறையாய் முடித்து கார்த்திக விரதத்தை நியமத்துடன் அனுஷ்டித்து தான தர்ம காரியங்கள் செய்து வருகிறானோ அவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். எவன் ஒருவன் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து பகலில் நித்திரை செய்யாமல் இரவில் தீபமேற்றி துளசி வனத்தை பரிபாலித்து வருகிறானோ அவன் விஷ்ணு ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான். மேலும் எவன் ஒருவன் விஷ்ணு ஆலயத்தை கூட்டி மெழுகி சுத்தம் செய்து கோலமிட்டு விஷ்ணுவின் சந்நிதியிலேயே அத்தியனம் செய்கின்றானோ அல்லது விஷ்ணு ஆராதனை செய்கின்றானோ அவன் ஜீவன் முக்தனாகின்றான். தவிர கார்த்திகை மாதத்தில் 3 நாள் உபவாசமிருந்து நியமம் தவறாது கார்த்திக விரதம் அனுஷ்டிக்கின்றவன் தேவர்களுக்கு அரசனாவான் என்று கார்த்திக மகாத்மியத்தை கூறிய பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறலானார்.
சத்யா, இப்பேற்பட்ட மகிமை பொருந்திய கார்த்திக விரதத்தை அந்த குணவதி ஆனவள் வருடா வருடம் தவறாமல் மனதுடன் விஷ்ணு ஆலயத்தில் அனுஷ்டித்தும் மிகுந்த பக்தியோடு தேவ கைங்கரியங்களையும் செய்து வந்தாள். இப்படியாக காலம் கழித்து வந்த குணவதி ஆனவள் கிளப்பருவமடைந்து சரீரம் மெலிந்து தேக சௌக்கியமின்றி ஜூதாபத்தினால் பீடிக்கப்பட்டு கார்த்திகை மாதத்திய கார்த்திக விரதத்திற்கான ஸ்நானம் செய்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டு கங்கைக்கு நீராடச் சென்றாள். அங்கு சென்று கங்கையில் இறங்கியதும் குளிர் தாங்காது தேகமெல்லாம் நடுங்க ஸ்நானம் செய்யவும் முடியாமல் நிற்கவும் அசையவும் எழுந்திருக்கவும் சக்தியற்றவளாய் தத்தளித்து கொண்டு மிக்க விசனத்தோடு பகவானை துதித்து கொண்டு இருக்கையில் ஆகாய மார்க்கமாய் வந்து கொண்டிருக்கும் ஓர் விமானத்தை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்து, இது என்ன அண்டரண்ட பக்ஷியோ அல்லது தேவ விமானமோ என எண்ணிக்கொண்டிருக்கையில் விமானமானது அவளது அருகில் நெருங்கவே அந்த விமானத்தின் 4 பக்கங்களிலும் 4 வித வர்ண கொடிகளும் கூடினதாய் சங்க சக்கர கதா பாணியான பகவான் போன்ற திவ்ய தேகிகள் ஆரோகணித்து வருவதையும் அறிந்து எல்லையில்லாத ஆனந்தமடைந்து பக்தி மேலிட்டு பகவானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கையில் கருட கொடி பறக்கவும் பல அற்புதமான அலங்காரங்களோடு கூடிய அந்த விமானத்திலேயே தேவர்கள் அந்த குணவதியை ஏற்றிக்கொண்டு அப்சர பெண்கள் உபச்சாரம் செய்ய வைகுந்தம் அடைந்தாள். பாமையே, அப்பேற்பட்ட புண்ணியவதியான நீயே அந்த குணவதி என்று கூறிய பின் மீண்டும் கார்த்திக விரத மாகாத்மியத்தை தொடர்ந்து கூறலானார். ஸ்வர்க்க மத்திய பாதாள லோகவாசிகளாக இருப்பவர்கள் யார் யார் என்னென்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறார்களோ அவைகளை நிறைவேற்ற நானும் எனது கணங்களும் பிரசன்னமாகி அவர்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்வோம். தேவி சத்யபாமையே, உனது பூர்வ ஜென்மம் தந்தையான தேவசர்மாவே சத்ரஜித்தாக பிறந்திருக்கிறார். உனது பூர்வ ஜென்ம பர்த்தாவான சந்திரன் அக்ரூரராக பிறந்திருக்கிறார் என்பதை உணர்வாய். மேலும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்து வந்த பல மகிமையால் எனக்கு உன்மேல் மிகவும் பிரீத்தியை உண்டாக்கினாய். அதன் பலத்தினாலேயே உனக்கு இந்த தேவ கற்பக விருட்சம் கிடைத்துள்ளது. நீ கார்த்திகை மாதத்தில் செய்த தீப தான மகிமையால் தான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே உன்னோடு கூட வசிக்கிறாள். பிரதிபக்ஷம் தவறாமல் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனை தர்ம ஸ்வரூபமான எனக்கு அர்ப்பணம் செய்தாய். அதன் விசேஷத்தினால் நீ எனக்கு மனைவியாக ஆகியிருக்கிறாய். மேலும் ஜனனம் முதல் மரணம் பர்யந்தம் மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் எவர் கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அவர்களுக்கு அளவில்லாத அன்பு காட்டி எனது சாநித்தியத்தை அடைய செய்வேன். உலகில் செய்யப்பட்ட தானம், தபம், யஜ்ஞம் முதலிய எதுவும் இந்த கார்த்திகை விரதத்திற்கு ஈடாகாது என்று பகவான் கூற கேட்ட தேவி சத்யபாமி மிகவும் சந்தோஷம் கொண்டு உலக நாயகனான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் செய்து பெருமகிழ்ச்சி அடைந்தாள். கணவரான ஸ்ரீகிருஷ்ணரை ஆரத் தழுவி கொண்டாள். காந்த புராணத்தின் கார்த்திக மகாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.